அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு அறுக்க முயற்சி செய்தாலும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அங்கு பதற்றம் உண்டாகியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு கோழி அறுத்து சமபந்தி என சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா நிர்வாகிகள் அறிவித்திருந்தனர். திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்துள்ள தர்காவில் அறுக்க ஆடு ஒன்றை பள்ளிவாசல் நிர்வாகிகள் கொண்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கும் திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு கோழி அறுக்க இந்து அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கும் தர்காவில் வழிபாடு நடத்த மட்டுமே அனுமதி, ஆடு அறுக்கக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஆட்டுடன் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு போலீசார் அனுமதி மறுத்திருப்பதால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். இன்று காலையில் திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள தர்காவில் கந்தூரி விழா நடத்தப் போவதாக இஸ்லாமிய சமுதாயத்தினர் சமூக வலைதளங்களில் பரவிய தகவலால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா நடைபெறுவதால் வழிபாடு நடத்த வரும் இஸ்லாமியர்கள் பரிசோதனைக்கு பிறகே மலை மேல் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவில் கந்தூரி விழா நடத்துவதற்காக கடந்த மாதம் இஸ்லாமியர்கள் சிலர் வந்தனர். தகவல் அறிந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கந்தூரி விழா நடத்த அனுமதி கிடையாது என திருப்பி அனுப்பினர். இச்சம்பவம் இஸ்லாமியருடைய கொந்தளிப்பை ஏற்படுத்தி கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் பாதை அருகே 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சிக்கந்தர் சுல்தான் பாதுஷா அவுலியா நிர்வாகத்தின் சார்பில் நேற்று இரவு சந்தனக்கூடு விழா நடைபெற்றது. சந்தனக்கூடு விழா நடைபெற்ற நிலையில் இன்று மாலை மலை மேல் உள்ள தர்காவில் ஆடு கோழி பலியிட சமபந்தி விருது நடைபெறும் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது. கந்தூரி திருவிழா நடத்துவதற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருக்கும் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் பாதை மற்றும் மலையை சுற்றிலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மலைக்கு செல்பவர்கள் பலத்த சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது தர்காவினர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கு வழிபட மட்டும்தான் அனுமதி, ஆடு கோழி போன்றவற்றை மலைக்கு மேல் கொண்டு செல்ல வழியிட அனுமதி இல்லை என்று தெரிவித்ததால் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஆட்டுக்கிடாயுடன் தங்கள் தோளில் சுமந்தவாறு கோஷங்கள் எழுப்பி மலைக்கு மேல் செல்ல முற்பட்டனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினால் தற்போது அவர்கள் வெறும் கோஷங்கள் மட்டும் எழுப்பிவிட்டு மீண்டும் பள்ளிவாசல் நோக்கி சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. நன்றி பாலமுருகன், உங்கள் தகவல்களுக்கு.